லிங்க்டின்ல எப்படி பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃப்ரீலான்சர், இல்லை வந்து ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, லிங்க்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதை எப்படி பர்சனல் பிராண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைக் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து 400 to 400 இருக்கிற ரேஞ்சில் ஹெட்ஷாட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஃபேஸ் தெளிவாக கவர் ஆகிற மாதிரியான ஒரு ஹெட்ஷாட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து கோட் ஷூட் போட்ட மாதிரி பிளேசர் வச்ச மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் கேட்டிங்கன்னா, அவங்களோட ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பியாக வாங்கிக்கோங்க, மெயிலில் வாங்கிட்டு அதை வந்து லிங்க்டின்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கவர் பிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து உங்களுடைய யுனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து நீங்கள் ஒரு ஒன் லைனில் ஒரு 5 to 6 வேர்ட்ஸ்க்குள்ளே உங்களை டிஃபைன் பண்ணுற மாதிரியான ஒரு கவர் பிக் வைங்க. அதாவது ரைட் சைடில் உள்ள வேர்டிங்ஸ் வைக்கிற மாதிரி வைங்க, லெஃப்ட் சைடில் வைக்காதீங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் வச்சிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரே அதை வந்து கவர் பண்ணிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாது. தேர்ட் திங் வந்து லைக் ஹெட்லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் என்ன ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை எதை பற்றி பேச போகிறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து எஸ்இஓ எக்ஸ்பர்ட் ஆர் எஸ்இஓ அனலிஸ்ட், நான் எஸ்இஓ இதை பற்றிலாம் பேச போகிறேன், என்கிட்டருந்து என்ன இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹெட்லைன் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள். இது வந்து மூணாவது விஷயம். ஃபோர்த் திங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அபவுட் செக்ஷனில் என்ன பண்ணலான்னா, ஹூ ஐ ஆம், வாட் ப்ராப்ளம் ஐ சால்வ், வாட் ரிசல்ட்ஸ் த பீப்புள்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ, அந்த ஒரு ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஆம் an SEO expert with 3 years of experience. I do வந்து on page, off page to help the business owner to achieve the results to rank higher on Google. இப்படி ஒரு ஹெட்லைன் வந்து 2500 கேரக்டர்ஸ்குள்ளே எழுதுங்க. அது வந்து புல்லட்டட் பாயிண்ட்ஸு அந்த நம்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கேஸ் ஸ்டடீஸோட நம்பர்ஸ்லாம் வச்சு ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் எழுதுனீங்க, ஒரு ரிசல்ட்ஸ் ஓரியன்டாக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா வந்து அபவுட் படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டம் யூஆர்எல் வந்து நார்மலாக யூஆர்எல் செட் பண்ணும்போது ஒரு ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். லைக் யூஆர்எல்லையும் உங்களுடைய கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பைத்தான் டெவலப்பர்னா பைத்தான் டெவலப்பர் நேம் -பைத்தான் டெவலப்பர் ஆர் ஜாவா டெவலப்பர், அந்த மாதிரியாவே யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபீச்சர் செக்ஷனில் 3 ஒரு பெஸ்ட்டான விஷயம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை பற்றின ஒரு 1 minute வீடியோஸ் எடுத்து அதை வந்து ஃபீச்சர் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் யார், லைக் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன இண்டஸ்ட்ரிக்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களோட பெஸ்ட் கேஸ் ஸ்டடீஸை நீங்கள் ஒர்க் பண்ணி ரிசல்ட் வந்துருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். தேர்ட் திங் வந்து உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வந்து பீப்புள்ஸ் ஈஸியாக வந்து இது பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் இருந்தால் வெப்சைட் யூஆர்எல் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் யூஆர்எல் அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டென்ட் க்ரியேஷன்ஸ், அதாவது சோஷியல் மீடியாவில் லிங்க்டின்ல எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80% வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணணும். 20% வந்து உங்களோட சர்வீஸை செல் பண்ணுற மாதிரியான கண்டென்ட், ஒரு நீங்கள் ஜாப் தேடுறீங்கன்னா அதுக்கு லெவன்டான கண்டென்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த 80% ஆஃப் கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். என்னென்ன ஃபார்மேட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து லிங்க்டின்ல ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோசல்ஸ் போஸ்ட்டு. செகண்ட் திங் வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸு. தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சிங்கிள் இமேஜ் போஸ்ட்டு. ஃபோர்த் வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு ஃபோர்த்து. ஃபிஃப்த் ஒன் வந்து போல்ஸு. சிக்ஸ்த்து ஒன் இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் வந்து நல்லா ரீச் இருக்கணும், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரோசல்ஸ் நிறையா போட ஆரம்பிங்க. அதில் நீங்கள் எப்படி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்டுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் அதோட மெயின் டாபிக் ஒரு டாபிக் இருக்கும்.
அந்த டாபிக் எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே 3 சப் டாபிக்ஸ் இருக்கும். அந்த 3 சப் டாபிக்ஸை மட்டுமே வச்சு பேசுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 3 சப் டாபிக்ஸில் எப்படி அந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சப் டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்களா? இந்த சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்டை லிங்க்டின்லேயே போடுங்க. லிங்க்டின்ல போட்டு என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ், இன்ஃபோகிராஃபிக் கண்டென்ட் வருதா, வீடியோஸ் வருதா, சிங்கிள் இமேஜ் வருதா, டெக்ஸ்ட் பேஸ்ட் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அதேமாரி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். அதை அப்படியே காப்பி பண்ண வேணாம். இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. வைரல் இந்த சென்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து எவ்வளோ பீப்புள்ஸை ரீச் பண்ணுது அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதுலேருந்து எவ்வளோ குவாலிட்டியான லீட்ஸ் ஆர் குவாலிட்டியான சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இம்ப்ரெஷன்ஸ் கம்மியாக இருக்குது, அப்போது வந்து என்னை வந்து யாருமே பார்க்கலையா அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், குவாலிட்டி ஆஃப் பீப்புள்ஸை ரீச் பண்ணுறது, கரெக்டான டார்கெட்டட் பீப்புள்ஸ் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் செட்டாக வச்சு நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். எது அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட கண்டென்ட் வந்து யாராவது ரீபோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் ஆகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் ஒரு ப்ரைவேட் கம்யூனிட்டி ஒரு நிறைய பீப்புள்ஸுக்கு உங்களுடைய போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் இன்னும் நிறைய வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து என்னன்னா லைக் வந்து கமெண்ட்ஸ்லேயே ஜென்யூனான கமெண்ட்ஸ், அவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற கமெண்ட்டு, இல்லை அவங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்ணுற கமெண்ட்ஸ், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த போஸ்டரில் என்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு லிங்க்டின் வந்து இன்னும் உங்களுடைய கண்டென்ட்டை பூஸ்ட் பண்ணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள லைக்ஸ் அந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணாது. ஆனால் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து உங்களோட கனெக்ஷனும் அவங்களுடைய கனெக்ஷன்ஸு இருந்தாங்கன்னா, அவங்க யாராவது லைக் பண்ணியிருந்தாங்கன்னா சம்ஒன் லைக் திஸ் வீடியோ இன் யுவர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சஜஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுதான் வந்து அந்த லிங்க்டினோட அல்காரிதம். ஸோ தட் நீங்களும் லிங்க்டினில் ஒரு 90 டேஸ்க்கு இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து லிங்க்டின்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ், லிங்க்டின்லேருந்து கிடைக்கக்கூடிய சேல்ஸ், லிங்க்டின்லேருந்து கிடைக்கக்கூடிய லீட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் பண்ணலாம். ஏன் லிங்க்டினில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா லைக் ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காமிக்கும் போது தான் நம்ம வந்து வெளியே தெரியும். எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நானே உள்ளே வச்சுட்டு இருந்தேன்னா அது வந்து நம்மளே மற்றவங்க வந்து யாரும் நம்மளை வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் பர்சனல் பிராண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து 2026 கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பயங்கரமாக வளருவீங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கும் பர்சனல் பிராண்டிங் பண்ணி தரணும், உங்களுக்கும் பர்சனல் பிராண்டிங் பண்ணி தரணும். இல்லை நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, இன்னொரு ஜாப் போகிறீங்க, அதுக்கு வந்து லிங்க்டின் ஆப்டிமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கனாலும் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.